தமிழ் சினிமாவில் 80களில் இருந்து 90களினுடைய தொடக்கம் வரைக்கும் கவர்ச்சி நடிகையாக வலம் வந்தவங்க சில்க் ஸ்மிதா. எப்படி ரஜினி, கமல், கவுண்டமணி அண்ட் செந்தில் மற்றும் இளையராஜா ஆகியோர் படத்தின் வியாபாரத்தை தீர்மானித்தார்களோ அதுபோல சில்க் ஸ்மிதாவின் கவர்ச்சி நடனமும் படத்தின் வியாபாரத்தை நிர்ணயித்தது. கவர்ச்சி நடிகையாக மட்டும் இல்லாமல் அலைகள் ஓய்வதில்லை மற்றும் சூரக்கொட்டை, சிங்கக்குட்டி ஆகிய படங்களில் மாறுபட்ட வேடங்களையும் நடிச்சிருக்கிறாங்க. 1995ஆம் ஆண்டு தன்னுடைய மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையை தவறான ஒரு முடிவு எடுத்து முடிச்சுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதற்கு காரணம் இன்னும் மர்மமாகவே இருக்குது. இந்த நிலையில் அவரின் வாழ்க்கையை ஒட்டி ஏற்கனவே தி டர்ட்டி பிக்சர் என்ற படம் இந்தியில் உருவாகி அதில் நடித்த வித்யா பாலனுக்கு தேசிய விருதையும் பெற்று தந்தது. இப்போது தமிழிலும் சில்க் ஸ்மிதாவின் பயோபிக் உருவாகி இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதில் சில்க் ஸ்மிதாவின் மரணம் குறித்து தமிழ் சினிமாவின் பிரபல நடிகர் ஆனந்த்ராஜ் பகிர்ந்திருக்கக்கூடிய தகவல் கவனத்தை ஈர்த்திருக்கு. அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் என் கூட தான் படத்தினுடைய ஷூட்டிங்கில் நடனம் ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறது இப்போது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.